Okay friends, welcome back to ReadnSpeak English channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் spot the error from common mistakes made in English. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். We can't be losing with ourselves. நம்மிடமே நாம் தோற்றால் உலகம் நம்மை வெல்லும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் சென்டென்ஸ் எரர் ஸ்பாட்டிங்கில் ஒய் யூ ஆர் நாட் கம்மிங் டுமாரோ, ஒய் யூ ஆர் நாட் கம்மிங் டுமாரோன்னு சொல்கிறோம். இதில் இருக்க எரர் வந்து ரொம்ப ஆப்வியஸான எரர். அதாவது ஒரு கொஸ்டின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா யூ ஆர் நாட் கம்மிங் டுமாரோ. இது ஒரு சிம்பிள் கொஸ்டினாக மாற்றணும்னா ஆர் யூ நாட் கம்மிங் டுமாரோ, அதாவது சப்ஜெக்ட் ஒரு ஒண்டி மாற்றி போட்டால் ஆர் யூ நாட் கம்மிங் டுமாரோ அப்படி கேட்கணும். ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதா இருந்தால் ஒய் ஆர் யூ நாட் கம்மிங் டுமாரோ, ஒய் ஆர் யூ நாட் கம்மிங் டுமாரோன்னு தான் கேட்கணும். ஸோ ஒய் யூ ஆர் நாட் கம்மிங் டுமாரோன்றது தப்பு, ஒய் ஆர் யூ நாட் கம்மிங் டுமாரோன்றது கரெக்ட். அடுத்து வந்துட்டு ஒய் டோன்ட் ஹீ டாக் டு மீ நவடேஸ், ஒய் டோன்ட் ஹீ டாக் டு மீ நவடேஸ்னால் மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் வர்ப் அக்ரிமெண்ட் இங்கே இல்லை. ஹீ வந்தால் எஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், டஸ் தான் யூஸ் பண்ணணும், டோன்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி இருக்கணும்னா ஹீ டசன்ட் டாக் டு மீ நவடேஸ், டசன்ட் ஹீ டாக் டு மீ நவடேஸ், ஒய் டசன்ட் ஹீ டாக் டு மீ நவடேஸ் அப்படி தான் வரும். ஸோ ஒய் டோன்ட் ஹீ டாக் டு மீ நவடேஸ் தவறு, ஒய் டசன்ட் ஹீ டாக் டு மீ நவடேஸ்ன்றது கரெக்ட். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீ டசன்ட் ரிமெம்பர் நன் ஆஃப் அஸ், அவர் நம்ம யாரையுமே ஞாபகம் வச்சுக்கல. ஹீ டசன்ட் ரிமெம்பர் நன் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஹீ டசன்ட் ரிமெம்பர் எனி ஆஃப் அஸ் சொல்லணும், நன் ஆஃப் அஸ் சொல்லக்கூடாது, எனி ஆஃப் அஸ். நன் ஆஃப் அப்படின்றது வந்து எந்த நெகட்டிவ் ஆக்சிலரி வெர்போடையும் யூஸ் பண்ண முடியாது. டசன்ட், டோன்ட், இஸ்ன்ட், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் ஆக்சிலரி வெர்ப், டஸ் நாட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இ டசன்ட் ரிமெம்பர் நன் ஆஃப் அஸ் வராது, இ டசன்ட் ரிமெம்பர் எனி ஆஃப் அஸ்ன்னு சொல்லணும். நன் ஆஃப் வந்துட்டு எந்த நெகட்டிவ் ஆக்சிலரி வெர்போடையும் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால இ டசன்ட் ரிமெம்பர் எனி ஆஃப் அஸ் தான் கரெக்ட். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வைசஸ் ஆர் நாட் அட்வைஸ் ஹிம் ஆஸ் அர் அட்வைஸ் இஸ் நாட் நீடட். இது சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணும். பட் ரெண்டு வார்த்தை இருக்குது, ஏடிவிஐசின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஏடிவிஐஎஸ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். ஸோ அட்வைஸ் ஏடிவிஐசின்றது அது வந்து நவுன், ஏடிவிஐஎஸ்சின்றது வர்பு. ஸோ அட்வைசர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏடிவிஐசிஇஎஸ் வராது, ஏடிவிஐஎஸ்சிஎஸ் வரும். அட்வைசஸ் ஆர் நாட் டு அட்வைஸ் ஹிம் ஆஸ் ஆர் அட்வைஸ் இஸ் நாட் நீடட். மறுபடியும் ஏடிவிஐஎஸ்சி அந்த இடத்துல நவுன் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா he advises her not to advise him as her advice is not needed. ஸோ முதல்ல வந்து verb he advises her not to advise him, to advise அங்கேயும் verb தான் வருது, to infinity, as her advice is not needed. அந்த தேர்டில் வர ADVICE வந்து noun, அதனால் he advises her not to advise him as her advice is not needed. இது வந்து பேசுகிறத விட எழுதுறதுல இந்த தவறு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ADVICE நவுனு, ஏடிவிஐஎஸ்சின்றது வர்பு. ஸோ அதான் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒரு மிஸ்டேக். ஹீ வில் ரிவர்ட் பேக் டு யூ ஷார்ட்லி. இது ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போது ஹீல் கம் பேக் டு யூ ஷார்ட்லின்னு அர்த்தம். அதுக்கு சொல்கிறாங்க திரும்பி உங்களை நான் கூப்பிட்றோம் அப்படின்னு. அப்போது ரிவர்ட்னாவே கம்பேக் தான், ரிவர்ட்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கம்பேக் தான். அதனால் தனியாக நம்ம பேக் தர வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஹீ வில் ரிவர்ட் டு யூ ஷார்ட்லி சொன்னால் போகிறோம், ஹீ வில் ரிவர்ட் பேக் டு யூ ஷார்ட்லி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் வெரி ஸ்மால் மிஸ்டேக். ஓகே, ஸோ ஹி வில் ரிவர்ட் டு ஷார்ட்லி சொன்னால் போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெய்தர் ஹீ நார் ஐ ஆர் அட்டெண்டிங், நெய்தர் ஹீ நார் ஐ ஆர் அட்டெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து கரெக்டான இது வந்துட்டு நெய்தர் ஹீ நார் ஐ ஆம் அட்டெண்டிங் வரும். இங்கே வந்து நெய்தர் ஹீ நார் ஐ, அவரும் நானும் ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டன் பண்ண போகிறதில்ல அப்படி சொல்லும்போது இங்கே ஹீ ஐ ரெண்டுமே வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். அது வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வருதுன்றதுனால அதை வந்து ப்ளூரலாக எடுத்துக்க முடியாது. அதனால தான் நெய்தர் ஹீ நார் ஐ, ஐக்கு அப்புறம் என்ன வரும், அதோட ஆக்சிலரி வெர்புன்னு ஆம், அதனால் ஐ ஆம் அட்டெண்டிங். ஸோ நெய்தர் ஹீ நார் ஐ ஆம் அட்டெண்டிங்
அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெய்தர் ஹீ நார் ஐ ஆர் அட்டெண்டிங் தவறு. நெய்தர் ஹீ நார் ஐ ஆம் அட்டெண்டிங்னா கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, the coach with all his players were appreciated. the coach with all his players were appreciated. இங்கே பார்த்தீங்கன்னா கோச்சு அவருடைய பிளேயர்ஸோடு சேர்த்து பாராட்டப்பட்டார். அப்போ இங்கே என்ன சொல்லணும், the coach with all his players was appreciated வரும். அதாவது கோச் தான் இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போது வேர் வராது, அதுக்கு பதிலாக வாஸ் வரணும். the coach with all his players was appreciated தான் சொல்லணும். கோச் வித் ஆல் his players were appreciated சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக வராது. கோச்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட்ன்றதுனால the coach with all his players was appreciated தான் கரெக்ட். he did not request any help to him. he did not request any help to himன்றது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the formation of ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இப்போ she did not request, அவன் ரெக்வஸ்ட் பண்ணல. யாரை? அவரை. என்ன ரெக்வஸ்ட் பண்ணல? எந்த ஹெல்ப்பும் ரெக்வஸ்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா she did not request him any help வரும். she did not request யாரை? him. என்ன? any help. ஸோ she did not request him any help. இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், டைரக்ட் ஆப்ஜெக்ட் him, அதை வந்து முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட காரணத்தை நம்ம சொல்லணும். ஸோ she did not request any help to himன்றது தப்பு. she did not request him any helpன்றது கரெக்ட். அடுத்து வந்து we both of us were left alone, none of us spoke a word. we both of us were left alone, none of us spoke a word. இதில் என்ன தவறு இருக்குன்னா, we both of us were left alone, neither of us spoke a word சொல்லணும். none of us சொல்லக்கூடாது. none ofன்றது வந்துட்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இன்வால்வ்டுன்னு சொன்னால் அப்போ none of யூஸ் பண்ணக்கூடாது. அது குரூப் இன்வால்வ் ஆனால் தான் none ofன்னு சொல்லணும். we were 10 of us left alone, none of us spoke a wordன்னு சொல்லலாம். அப்போ சொல்லலாம். ஆனால் we both of usன்னு சொல்லும்போது ரெண்டு பேர் தான் இருக்கும். ரெண்டு பேர் தான் இருக்கும்போது அங்கே வந்து neither of us spoke a word தான் கரெக்டாக இருக்கும். none ofக்கு பதிலாக neither of யூஸ் பண்ணணும். அதனால் we both of us were left alone, none of us spoke a wordன்றது தவறு. we both of us were left alone, neither of us spoke a word அப்படின்றது கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஸ்பாட் த எரர்ஸ் வந்து உங்களுக்கு கிராமர் நியூயன்சஸ் நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட் த எரர்ஸ் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள். நெட்டில் நிறைய இருக்குது. யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் இட் அண்ட் ப்ராக்டிஸ் வித் இட். So that you don't make even the simplest and the simplest of mistakes. You don't make any simple mistake. Even the simple mistake in grammar, which is used colloquially while speaking, needs to be avoided. Okay, so இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், click the bell icon, choose the all options. Please support me, encourage me and motivate me for my efforts. So till we meet again, take care. Bye bye. Thank you.